அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். 7ஆம் பாவம், 7ஆம் பாவாதிபதி அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி பேசலாம். 7ஆம் பாவங்கிறது எல்லாம் சொல்கிறது பொதுவாக திருமணத்தை பற்றி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 7ஆம் பாவத்தில் நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. இப்போ 7ஆம் பாவங்கிறது சமூகம், 7ஆம் பாவங்கிறது வாடிக்கையாளர். அப்போ ஒரு ஜாதகருக்கு ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா, அவருக்கு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8ஆக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவருக்கு வாடிக்கையாளர்களால் பிரச்சனை ஏற்படும். வாடிக்கையாளர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவர் செய்கிற தொழிலில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒருத்தர் சொந்தமாக தொழில் பண்ணுறப்போ லக்னத்துக்கும் 10ஆம் அதிபதியை மட்டும் பார்த்தா பத்தாது, லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் மட்டும் பார்த்தா பத்தாது, லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இப்போது லக்னத்துக்கு லக்னாதிபதி 10ஆம் அதிபதி நல்லா இருக்காங்க. ஆனால் லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் 6, 8ஆக இருந்தாங்கன்னா, அவர் என்ன தான் தொழில் பண்ணாலுமே தொழிலில் கஸ்டமர் இல்லைன்னா என்ன தொழில் பண்ண முடியும்? தொழிலில் ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை கூர்ந்து பார்க்கும் பொழுது இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு சொந்த தொழிலும் பிரச்சனையாக வரும், அதே சமயத்தில் திருமண வாழ்க்கையும் பிரச்சனையாக வரும். அப்போ இந்த அமைப்புடைய ஜாதகர் பிரதமை தேதியில் பிறந்திருந்தாலும் சரி, அவருக்கு கன்ஃபார்மாக தொழிலும் திருமணமும் ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிடலாம். ஜாதகத்தை பார்க்கவே தேவையில்லை. ஒருத்தர் பிரதமை தேதியில் பிறந்திருக்காருனாலே அவருக்கு காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான துலாமும் 10ஆம் இடமான மகரமும் திரிசூன்யம் அடையும். அதே நபருக்கு பிரதமை தேதியில் பிறந்து அவருக்கு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8ஆக இருந்து லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் நல்லா இருந்தாலுமே திருமணமும் தொழில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது. அப்போ 7ஆம் பாவம், 7ஆம் பாவாதிபதி இவர்கள் இருவருமே லக்னாதிபதிக்கு 6, 8 அமைஞ்சால் நிச்சயமாக ஜாதகருக்கு வாடிக்கையாளருக்கு ஒரு பிரச்சனை, அவர் செய்கிற தொழிலில் ஜெயிக்க முடியாது. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.